த்ரிஷா. எஸ், என்னடா இன்னைக்கு வாழைப்பழத்தை டேபிளில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு தானே கேட்குறீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம வந்து பனானா கேக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சூப்பரான கேக் கிடைக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து 6 பனானா வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பனானாவோட தோல் எல்லாத்தையும் வந்து பிரித்து தனியாக வந்து இந்த பவுலில் வந்து நம்ம இந்த பழத்தை மட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமுக்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் யூடியூப் சேனலில். கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் வந்து நிறைய பேக்கிங் வந்து இதுக்கடுத்து லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உரிச்சு வச்ச தோல் எல்லாமே நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்தமாரி 6 பனானா வந்து நம்ம வந்து உரிச்சு வச்சுருக்கோம். இதுக்கடுத்து நம்ம பனானாவை மேஷ் பண்ண போகிறோம். இந்தமாரி இந்த பனானாவை வந்து நீங்கள் ஒன்று இந்த ஸ்மேஷர் வச்சு நீங்கள் ஸ்மேஷ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட வந்து ஃபாக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபாக்ஸில் கூட நீங்கள் ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து மசிஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இந்த பனானா கேக்கு வந்து கரெக்டாக வரும். ரொம்ப வந்து அப்படியே அந்த ஃப்ரூட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பனானாவை வந்து ஸ்மேஷ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நம்ம ஊற்றுனோம்ல, ஆயில் வந்து ஸ்மெல் இல்லாத ஆயிலாக இருக்கணும், வாசனை இல்லாத ஆயில். அப்படின்னா இந்த கோகோனட் ஆயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல நார்மலாக, ஸ்மெல் எதுவும் இருக்காதுல, அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பனானா கேக்கு. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறோம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு போடுறேன். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஒயிட் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெசிபியில் வந்து 2 எக் பாய்க்கிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து கிரேட் பி சைஸ் எக். அடுத்து வந்து நம்ம இதை வந்து இந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்கும் நான் போட்ட வரைக்குமே இன்னும் ஸ்டர் பண்ணல. இப்போ தான் வந்து நான் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வுடன் ஸ்பூன் பாய்க்கலாம் அண்ட் ஆல்சோ விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பீட்டர் மிக்சரை வந்து யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் நம்ம இதில் வந்து ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மிக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது, இப்போ நம்ம கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணோம்னா கிளாக் வைஸில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இதே நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் மிக்ஸ் பண்ணணும் ஃபார் அ குட் பேட்டர். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்டர் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மைதா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கேக் ஃப்ளவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து 1.5 கப் அளவுக்கு ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 1/2 TSP ஆஃப் பேக்கிங் பவுடர். அதுக்கடுத்து 1/2 TSP ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து வெனிலா எசன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், பிகாஸ் இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து இப்போ தான் ஃபுல்லாகவே வந்து கம்பைன் பண்ண போகிறோம். தெரியுதா? அண்ட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேட்டரை வந்து நல்லா கொஞ்சம் கம்பைன் பண்ணி எடுத்துக்கணும். தெரியுதா? நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து சைடில் வந்து இந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், ஐ மீன் பட்டிருக்கும். அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வுடன் ஸ்பூன்லேயோ இல்லை பிஸ்க்லேயோ வந்து நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது.
அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேட்டுலா வந்து பேக்கிங் ஷாப்பில் இருக்கும், நான் லிங்க் கூட உங்களுக்கு வந்து போடுறேன், நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக க்ளீனாக இதில் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதான் வந்து நம்ம இதை வந்து கம்பைன் பண்ணணும், இந்த லம்ஸ்லாம் இருக்கக்கூடாது, லம்ஸ்லாம் இருந்தால் உங்கள் கேக் வந்து கரெக்டாக வராது. ஸோ இதை நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட கேக் வந்து ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வந்து இந்தமாதிரி இன்றைக்கி ஸ்கொயர் டீம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அபவுட் லைக் நீங்கள் ஒரு 1 kgக்கு வந்து நீங்கள் போடலாம். ஆயில் இல்லை பட்டர் வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்காச்சு. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பேட்டரை வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ஆல்மண்ட் போடலாம், இல்லை நீங்கள் சோக்கோ ரைஸ் வேணுமா, இல்லை சோக்கோ சிப்ஸ், இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து கர்னிஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் போட்டு. பிகாஸ் நம்ம இன்றைக்கி வந்து பிளெயின் கேக்காக சாப்பிட போகிறனால இன்றைக்கி நான் வந்து ஆல்மண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ண ஆல்மண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 3 வாட்டி நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியாகும். ஓகேவா? ஓவன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவனை வந்து 180 டிகிரியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த கேக்கை வந்து நீங்கள் வந்து 40 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு அந்த கேக் ஆறுனதும் நம்ம வந்து கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், மஸ்ட் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.